வணக்கம் வியூவர்ஸ். மெர்சல் காட்டும் சென்னை ரசிகர்கள் தோனி விளையாடுவாரா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டியை காண ஆயிரக்கணக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் சிறப்பு ரயில் மூலம் இன்று காலை புனே புறப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் இந்த ஆண்டு தமிழகத்தில் IPL போட்டிகள் நடத்தப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருந்த போட்டிகள் அனைத்தும் புனே மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் சொந்த மைதானத்தில் விளையாடாததால் சென்னை அணி ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதும் போட்டி நாளை இரவு 8 மணிக்கு புனே மைதானத்தில் நடைபெற உள்ளது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்த ரசிகர்கள் பலரும் சென்னை அணியின் போட்டியை காண முன்பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் சென்னை அணியின் ரசிகர்கள் 1000க்கும் அதிகமானோர் இன்று விசில் போடு சிறப்பு ரயில் மூலம் புனே புறப்பட்டனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை காலை 5:30 மணிக்கு புனே சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் சொந்த மண்ணில் விளையாடாவிட்டாலும் வீரர்கள் தங்கள் சொந்த மண்ணில் விளையாடும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் IPL போட்டிகளை ரசிகர்கள் தவறவிடக் கூடாது என்ற நோக்கத்திலும் இந்த சிறப்பு எக்ஸ்பிரஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடைசி போட்டியில் சென்னை கேப்டன் தோனி தனி ஆளாக போராடிய போதும் அணியை வெற்றி பெற செய்ய முடியவில்லை. போட்டியின் நடுவே முதுகு வலி ஏற்பட்ட போதும் 5 சிக்ஸர் 6 பவுண்டரி என தோனி தொடர்ந்து போராட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த காயம் குறித்து தோனி கூறுகையில், முதுகு வலி படாத பாடு படுத்தியது, இருந்தாலும் கடவுள் தான் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை எனக்கு கொடுத்தார். என் கையால் பேட்டிங் செய்யும் போது முதுகு பகுதியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரெய்னா தற்போது தயாராகி விட்டார் என கூறப்படுகிறது. தோனியும் இப்போட்டில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தோனி இல்லாமல் CSKவா? நாளைக்கு செமரகல இருக்கும். நாளை நடக்கும் CSK மேட்சிற்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.